இன்னைக்கு 1 கிராம் கோல்டோட விலை 7,000 ரூபாய். அப்ப 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் என்ன பண்ணுவான்? ஏன் பணக்காரங்க மட்டும்தான் கோல்டு வாங்கணுமா? எல்லாரும் வாங்க முடிஞ்சா வெறும் 7 ரூபாய்க்கு கோல்டு வாங்க முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நம்ம மக்கள் எப்பவுமே கோல்ட இன்வெஸ்ட்மெண்டா மட்டும் பாக்குறது இல்ல, சென்டிமெண்டா பாக்குறாங்க. அதனாலதான் நம்பிக்கையான இடத்துல கோல்டு வாங்க போறாங்க. அண்ட் இந்த நம்பிக்கைக்கு பேர் போன ஆள் தான் டாடா. இப்ப இந்த டாடா கோல்டு வித்தா எப்படி இருக்கும்? நான் தனிஷ்குமாரி கோல்டு விற்கிற கடையை பத்தி பேசுற. இது ஆன்லைன் கோல்டு. ஆன்லைன் கோல்டுன்னு இந்த போன்பே ஜிபேல விற்கிற மாதிரியான கோல்டு இல்ல. டாடா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய டாடா கோல்டு ETF பத்தி தான் இந்த வீடியோல பேச போறேன். இதை பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நிப்பான் கோல்டு பீஸை வச்சிருப்பீங்க 50-60 ரூபாய் வாங்கிட்டு. இப்ப உங்களோட நிப்பான் கோல்டு பீஸை லிக்விடேட் பண்ணிட்டு அந்த காசை டாடாக்கு மாத்தினா பெட்டரா இருக்குமா அப்படிங்கிற மொத்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ வரப்போகுது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா சில ட்விஸ்டோட இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் விக்னேஷ், திஸ் இஸ் ஃபைனான்ஸ் நெட்ஸ், வி வேல்யூ யுவர் டைம். ஃபர்ஸ்ட் ETFனா என்னன்னே தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடுறேன். பேசிக்கா இந்த வீடியோவை ஒரு 1000 பேர் பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்க எல்லார்கிட்ட இருந்துமே நான் 1 ரூபாய் கலெக்ட் பண்ணி 7,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். இப்ப இதை வச்சு நான் 1 கிராம் கோல்டு வாங்கிட்டு வரேன். இப்ப இது எனக்கு சொந்தமா இல்ல, உங்க எல்லாரோட காசுல நான் வாங்கி வந்து வச்சுக்கிற கோல்டு இது. இதையே நீங்க என்கிட்ட வந்து வாங்கணும், நீங்களே வாங்கி வச்சுக்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 2 பிரச்சனை இருக்கு. ஒண்ணு, நீங்க வாங்கிட்டு போய் உங்க வீட்டு பீரோல வச்சீங்க அப்படின்னா திருடன் வந்து உங்களுடைய பீரோல இருக்கிற மொத்த காசையும் திருடிட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஆர் நீங்க பிரச்சனை இல்லாம பேங்கோட லாக்கர்ல கொண்டு போய் சேஃபா வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம கோல்டு வாங்குறதே நாளைக்கு இந்த கோல்டு அதிகமான ரேட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு தான். ஆனா அன்னைக்கு போக வேண்டிய ரேட்டை இன்னைக்கே பேங்குக்கு ஃபீஸா கொடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன பிரயோஜனம்? அதையும் தாண்டி அங்க பேங்க் லாக்கர்ல வச்சுட்டு வெளியே வந்தோடனே பேங்க்ல போட்டிருக்கான் we are not responsible for your loss அப்படின்னு சொல்லிட்டு. சோ பேங்க்ல போய் நீங்க கோல்டு வச்சதுக்கு அப்புறமா அந்த கோல்டு காணாம போச்சுன்னா அதுக்கு அவங்க பொறுப்பு இல்லை. சோ இப்ப இங்க பேங்க் லாக்கர்ல வைக்கிறதுனாலயோ நம்ம பீரோல வைக்கிறதுனாலயோ இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பதிலா ஆன்லைன்ல நீங்க என்கிட்ட காசு தரீங்க, நான் அதை வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு தான் வரும். ஏன்னா இந்த வீடியோவை நீங்க திருச்சியில இருந்து ஒருத்தர் பார்க்கலாம், மதுரையில இருந்து ஒருத்தர் பார்க்கலாம், ஈவன் அமெரிக்கால இருந்து ஒருத்தர் பார்க்கலாம். நீங்க எல்லாருமே 7 ரூபாய் என்கிட்ட கொடுத்துருக்கீங்க. உங்க 7 ரூபாயை வச்சுட்டு நான் கோல்டு வாங்கிட்டு வந்து ஏன் லாக்கர்ல வச்சிருக்கேன். இப்ப இந்த கோல்டு உங்க கோல்டு, ஆனா அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப அந்த கோல்ட நானே திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? சோ இப்பதான் இங்க ஒரு பிரச்சனை உருவாகுது. நம்ம ஆன்லைன்ல கோல்டு வாங்குற ETF யார நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த இடத்துல இந்தியாவோட மோஸ்ட் கிரெடிபிள் சோர்ஸா கோல்டு பீஸ் விற்கிறது நிப்பான் இந்தியா. அடுத்த இடத்துல HDFC பேங்க்கும் SBI பேங்க்கும் கோல்டு ETF விற்கிறாங்க. சோ என்ன நம்பாது நீங்க ஏன் நிப்பானையும் HDFC பேங்கையும் மட்டும் நம்புறீங்க? அதுக்கு காரணம் என்னன்னா சில்லற காசு காசப்பட்டு தங்க முட்டைன்ற வார்த்தை விட்டுட்டு போக முடியாது. என்னடா கோல்ட சில்லறன்னு சொல்றேன்னா அப்படி இல்ல. நிப்பானுக்கும் HDFCக்கும் இருக்கக்கூடிய பேங்கிங் அண்ட் பெயிண்ட் பிசினஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய கோல்டு பிசினஸோட அதிகமான வேல்யூஷன் உடையது. ஸோ நம்ம கோல்டு திருடிட்டு போறதை விட அவங்க இந்தியாவிலே இருந்து பிசினஸ் பண்ணா அதை விட அதிகமான லாபம் சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு இந்தியா விட்டு ஓடி போறது தான் அதிகமான லாஸ். ஸோ அவங்க நம்ம கோல்டு எடுத்துட்டு ஓடி போக மாட்டாங்கன்னு நம்பிக்கை தான். ஆனா இந்த நம்பிக்கைக்கு பேர் போன ஆளான டாடா அவங்களுடைய கோல்டு ஃபண்டை இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ லாஜிக்கலா இந்த நிப்பான் கோல்ட்லயே இருக்கலாமா, ஆர் இவங்க கிட்ட இருக்கிற கோல்டு ஸ்டேக்ஸை லிக்விடேட் பண்ணிட்டு டாடா வாங்குறதுல நமக்கு அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். சோ இப்ப நம்ம லாஜிக்கலா கம்பேர் பண்ணி பார்க்கலாம், டாடா பெட்டரா இல்ல நிப்பான் பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல டாடாவோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருக்கிட்ட இருந்து நான் ஒரு 7 ரூபாய் வாங்கி அந்த பிசினஸ் பண்றேன்ல, இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, உங்க எல்லார்ட்ட நான் 7 ரூபாய் வாங்கியிருக்கேன். இப்ப நான் இங்க இருந்து போய் கோல்டு கடையில போய் நான் அந்த 1 கிராம் கோல்டு வாங்கிட்டு வரேன், என்னோட லாக்கர்ல வச்சுக்கிறேன் உங்களுக்கு பதிலா. ஸோ அதுக்காக நான் ஒரு சின்ன ஃபீஸ் போடுவேன். இதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டாட்டாவை பொறுத்த வரைக்கும் 0.38% இருக்கு. அதாவது நீங்க 100 ரூபாய் என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா 38 பைசாவை நான் ஃபீஸா வாங்கிக்கிறேன். இதே நீங்க நிப்பான்ல பாத்தீங்கன்னா 0.81% இருக்கு. ஸோ ஆப்வியஸா இங்க டாடா ஒரு ஹியூஜ் வின்னரா இருக்காங்க கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தது டாடா நிப்பான் தவிர மற்ற ETF கம்பெனிஸ் 0.45 to 0.55%க்கு இந்த ETF எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சிருக்காங்க. இங்க ஒரு கிளியர் வின்னர் இருக்காங்க, அதுதான் டாடா. ஏன்னா லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டாடா தான் 0.38%ல கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்தது அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். இந்த AUMனா ஒன்றும் கிடையாது. நீங்க 1000 பேர் என் வீடியோவை பார்த்துட்டு எனக்கு 7 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. பக்கத்துல வேற ஒரு யூடியூபர் 10,000 பேர் இந்த மாதிரி வீடியோவை பார்க்க வச்சு அவங்க கிட்ட எல்லாம் 7 ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவர் கையில 70,000 ரூபாய் இருக்கும். சோ என்னோட அவர்கிட்ட அதிகமான காசு இருக்கு, அதனால அதிகமான கோல்டு வாங்கியிருக்காரு, அதிகமான அசட்ஸ் அவர் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட். இப்ப டாடா பாத்தீங்க அப்படின்னா 253 crores ஆஃப் அசட்ஸை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவே அதிகம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நிப்பான் 7,000 crores ஆஃப் கோல்ட மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க.
அதாவது ஏணி வச்சாலும் டாட்டாவால நிப்பானை இப்போதைக்கு பிடிக்க முடியாது. அதர் ETF கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2500 crores அளவுக்கு அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஒரு முக்கியமான காரணம். இப்போ கோல்டு நீங்க வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா எந்த கோல்டு கடையிலுமே கோல்டே விற்கல அப்படின்னா உங்களுக்கு அதனால எந்த யூஸ்மே கிடையாது. ஏன்னா நீங்க வாங்கணும்னு நினைச்சாலும் கோல்டை வாங்க முடியாது. இதுதான் லிக்விடிட்டி. இதே மாதிரி எந்த கம்பெனிஸ்க்கு அதிகமான அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்கோ அந்த கம்பெனிஸோட ETF ஃபாஸ்டா மூவ் ஆகும். ஸோ அதனால விற்கிற அளவுக்கு வாங்குறதுக்கும் ஆள் இருப்பாங்கன்றதுனால ஈஸியா இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், டாடா இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்காங்க, 0.38% தான் இருக்காங்கன்னு நீங்க நினைச்சாலும் நாளைக்கு கண்டிப்பா அது அதிகமாயிடும். ஏன்னா இப்போதைக்கு அவங்களுடைய அசெட்ஸ் வெறும் 253 crores தான். போக போக இது அதிகமாச்சு அப்படின்னா அந்த அசெட்ஸை மேனேஜ் பண்றதுக்கு இன்னும் அதிகமான எம்ப்ளாயிஸை ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ அதிகமான எம்ப்ளாயிஸ் வந்தாங்கன்னா ஆப்வியஸா காஸ்ட் அவங்களுக்கு அதிகமாகும். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை அவங்க அதிகப்படுத்துவாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க 0.38% கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போனாலும் ஃபியூச்சர்ல இவங்களுக்கு ஈக்குவலா அவங்களும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வச்சிட்டாங்க அப்படின்னா நீங்க போனதுல எந்த யூஸுமே இல்லாம போயிடும். ஃபைனலி இந்த கோல்டு ETF எல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அதுதான் ட்ராக்கிங் அக்யூரசி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் 7000 ரூபாய் கோல்டு பிரைஸ்னு சொல்றேன்ல, ஆனா உண்மையிலே அது 7000 ரூபாய் இல்ல, 6800 ரூபாய் தான் இருக்கும். அந்த 200 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அதுதான் இங்க ட்ராக்கிங் அக்யூரசி. ஸோ இதுக்காக நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் 6.8 rupees வாங்க முடியாது, 7 rupees தான் வாங்குவேன். ஸோ இது ஒரு ETFக்கு 2 பைசான்னு தெரிஞ்சாலும் ETF நீங்க அதிகமா வாங்க உங்களுக்கு லாஸ் அதிகமா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப ட்ராக்கிங் அக்யூரசி கம்மியா இருக்கிற ETF தான் பெட்டர். பட் அந்த வகையில பாத்தீங்கன்னா நிப்பான் டாட்டாவோட கம்மியான ட்ராக்கிங் அக்யூரசி தான் வச்சிருக்காங்க. அதனால அவங்க பெட்டரா இருக்கலாம். சரி, ஓகேப்பா, நான் இப்ப நிப்பான் ETF வச்சிருக்கேன், நான் இந்த ETF டாடா கோல்டு ETFக்கு மாத்திரலாமா? அதோட நிப்பான் கோல்டு ETF மட்டும் 50 ரூபாயில இருக்கு, டாடா ETF மட்டும் ஏன் 7 ரூபாயில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. இவங்க 50 ரூபான்னு சொல்லிட்டு அதிகமான கோல்டு விற்கிறாங்க, அவங்க 7 ரூபாய்க்கு இன்னும் கம்மியான போர்ஷன் ஆஃப் கோல்டு விற்கிறாங்க. ஸோ அதுல இருக்கிற ஓனர்ஷிப் மட்டும் தான் டிஃபரன்ஸே தவிர 7 ரூபாய்க்கு வேணாலும் 50 ரூபாய்க்கு வேணாலும் ஒண்ணுதான். இப்ப இந்த நிப்பான் ETF-ஓட டாடா ETF பெட்டரா, எது பெட்டர், நான் இருக்கிறதெல்லாம் வித்துட்டு அங்க போயிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எந்த டிஃபரன்ஸும் இல்ல அப்படிங்கிறது தான் ஆக்சுவலான ஆன்சர். ஏன்பா இவ்வளவு நேரம் நான் வீடியோ பார்த்திருக்கேன், எனக்கு எந்த டிஃபரன்ஸுமே இல்லைன்னா ஏன் இந்த வீடியோ போட்ட அப்படின்னு கேட்டீங்க. நிறைய பேருக்கு இதை வாங்கலாமா, நான் பேசாம மாறிடலாமா கன்ஃபியூஷன் இருக்கு. அவங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கான ஒரு முக்கியமான வீடியோ தான் இது. ஏன்னா நீங்க இந்த ETF வாங்குறதுல 1 லட்சம் ரூபாய் போல இந்த கோல்டு ETF நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸ் ஆர் கெயின் இந்த டாடா டு நிப்பான் மாறதுனால இருக்கிறது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும். இந்த 500 to 1000 rupees 1 lakhக்கு பார்க்கும்போது ரொம்ப கம்மியான அமௌண்ட் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன டிஃபரன்ஸ்க்காக நம்ம இருக்கிற கம்பெனி வந்து மாறணும்னு அவசியம் இல்லை. மேபி நீங்க இவ்வளவு நாள் நிப்பான் ETF-ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம், இப்போ டாடா ETF வந்துருச்சு, நான் அதுக்கு போறேன்னு நினைச்சீங்கன்னா நிப்பான் அப்படியே விட்டுட்டு நீங்க டாடாக்கு மாறிக்கலாம். ஆர் இல்ல நான் கண்டிப்பா டாடாக்கு தான் போவேன்னா அதுவும் உங்க இஷ்டம் தான். பட் இந்த மாதிரி ETF எல்லாமே ஒரே வேலை தான் செய்யுது. கோல்டு எந்த பிரைஸ்க்கு போகுதோ அதே பிரைஸை ட்ராக் பண்ணுது. ஸோ அதனால இந்த எல்லா ETF-னும் உள்ள பெருசா இந்த கன்செஷன் இல்லை அப்படிங்கிறதுனால நீங்க இங்க இருக்கிற டிஃபரன்ஸை வச்சு இது வாங்கலாமா அது வாங்கலாமா எது பெட்டர்னு பாக்குறத விட கோல்டை வாங்குறோம், அது நமக்கு ஃபியூச்சருக்கு வரப்போகுது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு இருந்தா பெட்டரா இருக்கும். இந்த வீடியோ ரொம்பவே பேசிக்கா இருந்திருக்கும். ஏன்னா பேசிக் ஃபினான்ஸ் பாக்குறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்க ஒரு வேலை அட்வான்ஸ்டா இருக்கக்கூடிய வீடியோஸை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா லாஸ்ட் வீடியோல கெல்லிஸ் கிரைட்டீரியன்னு சொல்லிட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா வச்சு எப்படி ஸ்டாக் மார்க்கெட் பீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை இங்க லிஸ்ட் பண்றேன். ஆர் நீங்க டாட்டாவோட டைட்டன்ல போய் ஆஃப்லைன் கோல்டு வாங்குறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ இங்க தரேன். 2 வீடியோமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் உங்களை அங்க மீட் பண்றேன். ஹேவ் a great day. Goodness.